சகலருக்கும் அறிவிக்கிறது என்னன்னா, நம்ம சட்டசபையில சண்டை சச்சரவு ஏதுமில்லாம தமிழ்நாட்டோட நிதிநிலை அறிக்கையை நம்ம நிதியமைச்சர் தாக்கல் செஞ்சிருக்காருங்கோ. அப்படியே டெல்லி பக்கம் போனோம்னா நாரா கிழிச்சு நாரி போற அளவுக்கு சண்டை போட்டு மண்டையை உடைக்கிறாங்கோ. டும் 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 டும். எதிர்த்து பேசின எம்பிக்களோட மூஞ்சி முகரையெல்லாம் மிளகு பொடியை ஸ்ப்ரே அடிச்சு மைக்க புடுங்கி மயங்கி விழுந்து அமளி துமளைன்னு அளப்புறைய கிளப்புறாங்கோ. இப்படி ஏற்கு மாறா நடக்கிற அத்தனை விஷயத்தையும் பட்டியல் போட்டு பட்டைய கிளப்ப போறோம். முக்கியமான செய்திகளை எல்லாம் பக்குவமா பாருங்கோ. சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி கொள்ளை செய்தி கொலை செய்தி கொள்ளை செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடக்கும் செய்தி. கொத்தமல்லி வாசம் என்ன கேடு ஏது நீ பாரு. பட்ஜெட் 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 தாக்கலானது தமிழக பட்ஜெட். விலையில்லா கறவை மாடு, விலையில்லா மின்விசிறி, மிக்ஸி கிரைண்டர் மடிக்கணினி வேட்டி சேலை விலையில்லா திட்டங்கள் தொடரும் தொடரும். +2 பாலிடெக்னிக் மாணவர்களுக்கும் மடிக்கணினி. தஞ்சை நெல்லையில் பல்நோக்கு மருத்துவமனை வறுமையை ஒழிக்க புதிய இயக்கம். உழவர் நலனுக்கு 4200 கோடி, காவல்துறைக்கு 5100 கோடி, கூவத்தை சீரமைக்க 3800 கோடி. மொத்த செலவினம் 42,185 கோடி. புது புது திட்டம் அறிவிப்பு அறிவிப்பு. பட்ஜெட் நல்ல பட்ஜெட். ஒரு பக்கம் ஆதரவு. அடிப்படை வாழ்வாதாரத்தையும் புதிய கட்டுமானத்தையும் கருத்திலே கொண்ட ஒரு நிதிநிலை அறிக்கையாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. அரசு நிறுவனங்கள் ஒவ்வொன்றும் வலிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருந்து போக்குவரத்து நிறுவனங்கள் வரை. பட்ஜெட் வெற்று பட்ஜெட், மறுபக்கம் எதிர்ப்பு. இந்த நிதிநிலை அறிக்கை படிக்கும் நேரத்தில் நாங்கள் அவையில் இருப்பது சட்டப்பேரவை ஜனநாயகத்திற்கு முரணானது என்பதால் திமுக கழகம் இன்று வெளிநடப்பு செய்திருக்கிறது. நலத்திட்டங்கள் குறித்த அறிவிப்புகள் ஏதும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே இல்லை. திமுக மாமாக்க புதிய தமிழகம் சொல்லுது பட்ஜெட் சாதா பட்ஜெட். பட்ஜெட் சாதா பட்ஜெட். பட்ஜெட் வெத்து பட்ஜெட் என்று சபையை விட்டு வெளிநடப்பு. மசோதாவுக்கு எதிரா மசாலா பொடி தூவல். தெலுங்கானா மசோதாவுக்கு எதிரா மசாலா பொடி. தாக்கலுக்கு எதிரா தாக்குதல். சீமந்த்ரா எம்பிகள் தாக்குதல். டிஷும் 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 டிஷும். மிளகு பொடி புஸ்ஸு புஸ்ஸு. ஆந்திரா மிளகு பொடி காரமாச்சே. ஐயா அம்மா ஐயா. எம்பிக்கள் தப்பி ஓட்டம். தாக்கல் தாக்கல் அமளி துமளிக்கிடையே தெலுங்கானா மசோதா தாக்கல். போராட்டம் போராட்டம். மத்திய அரசு ஊழியர்கள் போராட்டம். தபால் நிலையத்தில் தாரணா. கடுதாசி கொடுக்க ஆள் இல்லை, கணக்காயத்துல ஆள் இல்லை. சுங்க வரி கலால் வரி வரி வாங்க யாரும் இல்லை. தொடருது தொடருது போராட்டம். பயணம் பயணம் காரில் பயணம் காரில் பயணம். மாநாட்டை நடத்த திமுக தலைவர் கருணாநிதி திருச்சிக்கு காரில் பயணம். பயணம் பயணம் வானில் பயணம். பிரதமரை சந்திக்க தேமுதிக தலைவர் விஜயகாந்த் டெல்லிக்கு பயணம். வந்தாரம்மா அமெரிக்க தூதர் வந்தாரு. தூதர் பேரு நான்சி பவல். குஜராத் முதல்வர் மோடியோடு நான்சி பவல் சந்திப்பு. இரு நாட்டு உறவை வளர்க்க இந்திய தலைவர்களோடு கைகுலுக்கல். வெள்ளை மாளிகை தகவல். ரஷ்யா நாட்டில் பனிக்கால ஒலிம்பிக்ஸ் பதக்க பட்டியல் ஜெர்மன் முதலிடம் 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 முதலிடம். பன்னாட்டு வீரர்கள் பங்கேற்கும் சைக்கிள் போட்டி. கத்தாரில் வீரர்கள் அணிவகுப்பு. இன்னும் பல செய்தி சுவையாய் வருது. தர்பார் தருது சூடாய் வருது.
சூப்பரான செய்தி நம்ம செய்தி. நாடாளுமன்ற படம் போட்ட பொட்டியுடன் வந்து சட்டமன்றத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என்று தேர்தல் பரபரப்பிற்கு ஓ போடுகிறார் நமது தலைமைச் செயலக செய்தியாளர். நாடாளுமன்றத்தில் ஏடாகுடமாக நடந்து கொண்டார்கள், வன்முறையில் இறங்கி வரைமுறை இல்லாமல் ஆடினார்கள் என்று அடையாளம் கண்டு 18 உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்துள்ளதாக நமது சிறப்பு செய்தியாளர் கவசம் மாட்டுகிறார். கடந்த 1970 முதல் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறேன். ஒரு நாள் கூட மிளகுப்பொடி அடித்ததே இல்லையே, இப்படி அடி உதை நடந்ததே இல்லையே என்று தாமரை கட்சியின் மூத்த தலைவர் அத்வானி அதிர்ச்சி தெரிவித்துள்ளதாக கண்ணை கசக்குகிறார் நமது காரசார செய்தியாளர். நாங்கள் வெற்றி பெற்றால் வீடுதோறும் தினந்தோறும் ஒரு குடம் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படும் என்று ஆரணி தொகுதி பாமக வேட்பாளர் AK மூர்த்தி வாக்குறுதியை வாரி வாரி வழங்கியதாக லாவணி பாடுகிறார் நமது அரசியல் செய்தியாளர். பாம்பன் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த தமிழக மீனவர்களை மீண்டும் சிறைபிடித்து சென்றனர் இலங்கை இராணுவத்தினர் என்று கண்ணீர் வடிக்கிறார் நமது கடலோரத்து செய்தியாளர். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை பொறுப்பிற்கு தற்காலிகமாக நீதியரசர் சதீஷ்குமார் கோத்தாரி பொறுப்பேற்றுக் கொண்டதாக நீதிமன்ற செய்திகள் வழக்காடி வருகின்றன. கைதாகி சிறையில் இருக்கும் திராவிட விடுதலை கழகத்தின் தலைவர் கொளத்தூர் மணி மீதான தேசிய பாதுகாப்பு சட்டம் ரத்து செய்யப்பட்டு விட்டதாக நமது மனுநீதி செய்தியாளர் சுத்தியலை தட்டுகிறார். சமூக ஆர்வலர் மேதா பட்கர் சுயேட்சையாக போட்டி போட்டால் விளக்குமாத்து கட்சியின் பூரண ஆதரவு உண்டு என்று ஆம் ஆத்மி அறிவித்துள்ளதாக ஓட்டு போடுகிறார் நமது கூட்டணி செய்தியாளர். மக்களவைத் தேர்தல் மாணவர்களுக்கு தேர்வு என்று பரபரப்பாக இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் 7வது IPL கிரிக்கெட் போட்டி துவங்கப் போகிறது என்று மட்டையை சுழற்றுகிறார் நமது மைதானத்து செய்தியாளர் என்று கூறிக்கொண்டு நாங்களும் அடுத்த செய்திக்கு பந்தை போடுகிறோம். பச்சை கொடி காட்டுவாங்களா, சிகப்பு கொடி காட்டுவாங்களா, சிக்னல் விழுமா, சீட்டு கிடைக்குமா, இப்படி பல குழப்பம் நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள சிக்கு புக்குன்னு சிக்கல் மேல சிக்கல் சுத்தி சுத்தி வரும். இங்கே ரயில்வே பட்ஜெட்டை அறிவிச்சு பலரோட வயிற்றுல பாலை வார்த்து பலரோட வயிற்றுல புளிய கரைச்சு விதவிதமாக வேடிக்கை காட்டியிருக்காரு ரயில்வே அமைச்சர். அவரை பற்றி தாங்க சிக்கு புக்கு பார்க்க போகிறோம். கர்நாடகா காங்கிரஸ் கமிட்டியில இருந்து காங்கிரஸுக்காக காரியம் செஞ்சுட்டு இருக்காரு கார்கே. 2009 டெல்லிக்கு காடி பிடிச்சாரு. 1972 இருந்து அரசியல் ரயில பிடிச்ச கார்கே அடுத்தடுத்து 9 தடவை தேர்தலில் ஜெயிச்சு கடைசியா டெல்லிக்கு வந்து சேர்ந்தாரு. ஒவ்வொரு கைக்கா மாறிய ரயில் என்ஜின் கடைசியா 7 மாசத்துக்கு முன்னாடி தான் கார்கே கைக்கு மாறியது. மாறிய கையோடு இந்த ஆண்டுக்கான இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு. ஒரு சின்ன பெட்டிக்குள்ள இந்தியாவோட பயண பெட்டி வண்டியோட நிதிநிலை அறிக்கையை போட்டுக்கிட்டு நாடாளுமன்றம் நோக்கி வந்தாரு கார்கே. பொட்டியில இருந்த அறிக்கை அம்புட்டியும் வாசிக்கிறதுக்கே சென்னையிலிருந்து விழுப்புரம் வரைக்கும் ரயில் செல்ல வேண்டிய நேரம் தேவைப்படும். ஆனா தண்டவாளத்துல போன ரயில் விரிசல் காரணமா பாதிலேயே நிக்கிற மாதிரி தாக்கல் கதை ஆயிடுச்சு. தெலுங்கானா பிரச்சனையால சபை அல்லோல கல்லோல பட்டிருக்கிற இந்த நேரத்துல கார்கே ரயில் வண்டி ஓட்ட நினைச்சாரு. ஆனா ரயில் வண்டி வரும் ஓசையை விட அவையில போட்ட கூச்சல் கார்கேவின் காதை பிளக்க வைத்து விட்டது போங்க. அவரோட அமைச்சரவை சகாக்களான ஜவுளித்துறை அமைச்சர் KS ராவ், வர்த்தகத்துறை இணையமைச்சர் புரந்தேஸ்வரி, சுற்றுலாத்துறை இணையமைச்சர் சிரஞ்சீவி இவங்க எல்லாம் காட்டு கத்தல் கத்தி அளப்பறைய கிளப்பிட்டாங்க. அது மட்டும் இல்லைங்க, ரயில்வே துறையோட இணையமைச்சர் கோட்லா சூரிய பிரகாஷ் ரெட்டியும் பட்ஜெட் பொட்டியை எட்டி பார்க்காம மன்றத்தோட மையத்துல வந்து துள்ளி குதிச்சார். தெலுங்கானா பிரச்சனை திக்கு தெரியாம போயிட்டு இருக்கும் போது எதுக்குன்னா இந்த பட்ஜெட்டுன்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு அவங்க போட்ட கூச்சல். அட முதலா கிடைச்ச வாய்ப்பு இப்படி ஆயிடுச்சேன்னு அவர் மனசு ஆளா பறக்க ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் புறப்பட்ட ரயில் போற இடத்த அடைஞ்சே தீரணும்னு தீர்க்கமான மனசோட மனுஷன் இடைக்கால பட்ஜெட்டை கூச்சலுக்கு இடையே கிடைச்ச இடைவேளையில படிக்க தொடங்கினாரு. முக்கியமா எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கிற மக்களுக்கு தேவையான அறிக்கைகளை வாசிக்க தொடங்கினாரு. தெற்கே வடக்கே மேற்கே கிழக்கே போகும் ரயில்களின் வரிசையில புதுசா 72 ரயில்கள் விடப்படுவதா அறிவிச்ச கையோட பயணிகள் ரயில் கட்டணத்திலையும் சரக்கு கட்டணத்திலையும் மாற்றம் இல்லைன்னு மக்களை பெருமூச்சு விட வச்சாரோ என்னவோ. காங்கிரஸ்காரங்களை பெருசா மூச்சு விட வச்சுட்டாரு. பாதையில போன ரயில் பாதிலேயே நின்ன கதையா அறிக்கையையும் அவசரமா பாதிலேயே நிறுத்தி 15 நிமிஷத்துல பட்ஜெட்டை தாக்கல் செஞ்சுட்டாங்க.
ஆனா பாருங்க, எப்போதும் போல தமிழ்நாட்டுக்கு சிகப்பு கொடியும் வட மாநிலங்களுக்கு பச்சை கொடியும் காட்டி இருக்கிறதா தெற்கத்திய பக்கம் சத்தம் பலமா கேக்குது. நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள மினி பஸ் விடுற மாதிரி 3 ரயில் 30-40 கிலோமீட்டர் தூரத்துக்கு அறிவிச்சிருக்காங்கன்னு நம்ம ஊர் அரசியல்வாதிங்க எதிர்ப்பு கொடியை காட்டுறாங்க. கடந்த வருஷம் 14 ரயில் தமிழகத்துக்கு கிடைச்சது. ஆனா இந்த தடவை தமிழ்நாட்டுக்கு 9 ரயில்கள் மட்டும்தான் என்று தெற்கே வரும் ரயில்ல தூது சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்கே. நாடாளுமன்றத்தில் தாக்கலான ரயில்வே பட்ஜெட்டை பற்றி தலைவர்கள் கருத்து, சட்டசபையில் தாக்கலான தமிழக பட்ஜெட் பற்றி தலைவர்கள் கருத்து, அவங்க கருத்து இவங்க கருத்து, அப்பப்பா அரசியல் தலைவர்களோட கருத்து மேலே கருத்தாத்தான் இருக்கு. தேர்தல் வேற நெருங்குதா, எல்லா தலைவரும் ரொம்ப கருத்தாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் அவங்க பேசுகிறாங்க நமக்கும் தெரியணும்ல. சரி வாங்க கேட்போம். பலூன் பலூன் பலூன். கடந்த 47 வருஷமா நம்ம தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு இருக்க இந்த திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே நல்லது செய்யலப்பா. இவங்க 2 ஆட்சியும் சேர்ந்து தமிழகத்தை இருளுக்கு தான் கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. நம்மளோட கட்ட நடவடிக்கையா இந்த 2 கட்சியுமே சேர்ந்து ஒன்னா ஒழிக்கணும், இதுதான் நம்ம ஆக்ஷனு அப்படின்னு நான் சொல்லிங்க. இந்த மாம்பழ கட்சிக்காரர் இருக்காரு இல்லைங்க, டாக்டர் ராமதாஸ் ஐயா, அவர் தாங்க சொல்லிக்கிறாரு. அண்ணாச்சி, நம்ம நாட்டோட முன்னேற்றத்துக்கு இந்த ஊழல் தான் மிகப்பெரிய முட்டுக்கட்டையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதனால தான் நம்ம நாட்டில் செலவு அதிகமாகிடுச்சு, அதிகாரிகளோட திறமையும் கம்மியாயிடுச்சு. சில அதிகாரிங்க தங்களோட கடமை என்னன்னே மறந்து போயிட்டாங்க. அதனால் நம்ம பாருங்கள், மக்கள்லாம் அதிகாரிகளை பார்த்து ஒரு புகார் கூட கொடுக்க முடியல. எல்லா இடத்துலையும் ஊழல் ஆக்கிரமிச்சிருக்கு. அண்ணாச்சி, இதை நான் சொல்ல, 10 வருஷமாக நம்ம நாட்டை ஆண்டுட்டு இருக்காருல பிரதமர் ஐயா மன்மோகன் சிங், அவர் பேசியிருக்காரு. அவர் தாங்க பேசியிருக்காரு. எல்லா பிரச்சனையும் பேசி தீர்த்து நீதி நியாயம் வழங்குற நீதித்துறையிலே ஊழல் பூந்துருச்சு. பின்ன என்னங்க, கடமை இல்லை, பொறுப்பு இல்லை, வர நடவடிக்கைலாம் ரொம்ப மோசமாயிடுச்சு. அது இல்லாமல் அதிகாரத்தை அவங்க கையில் வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேலே ஒரு நீதிபதி மேலே புகார் கொடுக்கணும்னா அவருக்கு மேலே இருக்க இன்னொரு நீதிபதி கிட்ட அனுமதி வாங்காம ஒரு புகார் கொடுக்க முடியல, ஒரு வழக்கு போட முடியல. ஐயா, இது நான் சொல்லலையா, நம்ம ஊர்ல இருந்து சட்டத்துறைன்னு ஒன்று இருக்கலாம், அதுல மத்திய சட்ட அமைச்சராக இருக்க கபில் சிபல் சொல்லியிருக்காங்க. இப்போங்க கல்கத்தாவில் ஆட்சி செய்கிறாங்கல்லங்க, நம்ம மம்தா பானர்ஜி அம்மா, அவங்களுடைய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பாரதிய ஜனதா கட்சியும் வெளியதாங்க அடிச்சுக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ரகசிய உடன்படிக்கை இருக்குதுங்க. அதனால தான் நம்ம இறங்கி வேலை செய்கிறாங்க அப்படின்னு நான் சொல்லிங்க. கம்யூனிஸ்ட் கட்சியோட மூத்த தலைவர் சீதாராம் யெச்சூரி சொல்லியிருக்காருங்கோ. காய்கறி, கருப்பட்டி, மீன், துணிமணி மாதிரி ஏப்ரல் மாதம் நடக்க போகிற 2020 உலகக்கோப்பை போட்டிக்காக 1 தரம் 2 தரம் 3 தரம்னு கிரிக்கெட் வீரர்களை கூவி கூடி ஏலம் விட்டுட்டு இருக்காங்க. ஏலங்கக்க ஆள் இல்லைன்னு ஒரு பக்கம் வீரர்கள் புலம்பி தள்ள, மற்ற போட்டியில் எப்படியோ ஐபிஎல் போட்டியில் பாஞ்சு விளையாடுவார்னு அதிக ரேட்டுக்கு விலை போயிருக்காரு இந்த வீரர். அதாங்க இன்றைய கேலி சித்திரம். கார்ட்டூன் 1 தரம். ரயில்வே துறை இருக்கு, 2 தண்டவாளம் இருக்கு, அதில் கீழே ஜல்லிக்கடக்கு தண்டவாளம் போகுது. இதானே நமக்கு தெரியும், நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், போயிட்டு இருக்குல்ல ட்ரெயின். ஆனால் இதுக்கு பின்னாடி உலகம் முழுக்க பல நாடுகளில் ரயில்வே தண்டவாளம் போட்டது யாரான்னா தமிழன் தான் போட்டிருக்கான். தமிழன்? ஆமாம். எப்படி அது? நமக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்துச்சு, இந்த தேயிலை தோட்டத்தில் போய் வேலை பார்க்குற பரதேசி படம், தமிழர்கள் போய் கஷ்டப்பட்டாங்கன்னு. இங்கேருந்து ஜப்பான் இராணுவத்துக்கு அங்கே கூட்டிகிட்டு போயிருக்கான், பர்மாவுக்கு, நம்ம ஆளுங்களை. ஆமாம், அங்கே போய் பர்மாவில் எல்லாம் ரயில் ரோடு போட்டதெல்லாம் நம்ம ஆளு தான் செத்துருக்கான். அப்புறம் தான் பர்மா அகதிகளாக இங்கே வந்திருக்கிறாங்க. இன்னும் பர்மா அகதிகள்னு இருக்கவங்கலாம் அந்த 2ஆம் உலக யுத்தத்தில் போனவங்க தான். இங்கேருந்து போய் திரும்ப தலைமுறையாக அங்கே போய் கல்யாணம் பண்ணி இருந்து அதில் லட்சக்கணக்கான பேர் செத்துருக்குறாங்க. உலகம் முழுக்க ரயில் ரோடு போட்டாலும் அவன் நான் கொள்ளையடிக்க தான் ரயில் ரோடு போட்டான்.
நம்ம நாட்டில் எதுக்கு அவன் சரக்கு எல்லாத்தையும் சேகரித்து அவன் நாட்டுக்கு கொண்டு போகிறதுக்கு ட்ரெயின் ரோடு வேணும்ல. அதனால தான் மலையிலெல்லாம் ரோடு போட்டான் ட்ரெயின் போகிறது. ஆமாம், ஜாமான் அள்ளிட்டு போகிறதுக்கு. வெள்ளைக்காரனை விரட்டின பிறகு இப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வருஷமும் ரயில்வே பட்ஜெட்டுன்னு ஒன்று போட்டு அதை அப்படியே பெருசாகிக்கிட்டே இருக்கோம். இதில் நம்ம போட்ட ரயில்வே ரோடில் அப்படின்ட்டு இப்போ 50 வருஷம் கழித்து வெள்ளைக்காரன் ஒருத்தன் வந்திருக்கான். நம்ம போட்ட ரயில் ரோடில் எப்படி இருக்குது பார்ப்போம்ட்டு மதுரையிலேருந்து ராமேஸ்வரம் போகிற ட்ரெயினில் ஏறி உட்காந்து எப்படி வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போம்னு ஏறி உட்காந்துருக்கான். ட்ரெயின் போயிருக்கு. கொஞ்சம் தூரம் போனோன்னா ட்ரெயின் நின்றுருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னோடனே கேட்டிருக்கான் பக்கத்தில் வாட் இல்லை பக்கத்தில் இருக்கா சொல்லியிருக்காங்க நம்மளால் எருமை மாடு ஒன்று குறுக்கப்படுத்து கிடக்கு. அதான் அதை விரட்டி விட்டு அவள் ட்ரெயின் எடுத்துருவாங்க. விரட்டி விடுவாங்க. மறுபடியும் ட்ரெயின் போச்சு. கொஞ்சம் தூரம் போச்சு, மறுபடியும் ட்ரெயின் நின்றுச்சு. இப்போ என்னன்னு கேட்டார். இப்போவும் எருமை மாடு தான் படுத்துருக்கு அப்படின்னோடனே சரி விரட்டி விட்டோம். வெள்ளைக்காரன் போயிட்டே இருக்கான் பார்த்துட்டு மறுபடியும் நின்றுச்சு. இப்போ என்னன்னா அதான் எருமை மாடு தாங்க படுத்துருக்கு. அப்போ வெள்ளைக்காரன் சொல்கிறான் இந்த பகுதியில் எருமை மாடு ரொம்ப அதிகமோ அப்படின்னு கேட்டதுக்கு அதிகம்லாம் இல்லைங்க, அந்த ஒரு எருமை மாடு தான் ட்ரெயினை முந்தி போய் படுத்துக்குது அப்படின்னு நானா. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம ஊர் ட்ரெயின்லாம் அந்த பேசஞ்சர் ட்ரெயின்னு ஒன்று ஓடும், எங்கே வேணாலும் நிற்கும் அப்படின்னு வச்சுங்களேன். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக போகுதும்பாங்க. ஆனால் அதெல்லாம் மாறி இன்னைக்கு இதெல்லாம் கதைக்கு சொல்கிறது தான். இன்றைக்கி வந்து ரயில் வந்து ரொம்ப அதிவேகம் எடுத்திருக்கு. ஆமாம், உலகத்திலேயே அதிக பேர் வேலை பார்க்குற பொதுத்துறை நிறுவனம் எதுன்னா இனி நம்ம ரயில்வே துறை தான் உலகத்திலேயே. அதுவும் ஜம்மு தாவி ஜனதா எக்ஸ்பிரஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம அது வந்து அதிக நீளம் போகிற ரயில், கன்னியாகுமரி டு காஷ்மீர் டு கன்னியாகுமரி, பெரிய லாங். ஆமாம், லாங்காக போகிறது. இப்படிப்பட்ட பல சிறப்புகள் உண்டு. நம்ம நாட்டில் இப்போ பறக்கு ரயில், அந்த ரயில், இந்த ரயில்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி போட வேண்டிய வேலை, போட்டிருக்கணும். சிங்கப்பூர்லாம் எப்போ பாதாளத்துக்குள்ளே ட்ரெயின் போயிட்டு இருக்கு. நம்ம இப்போ தான் அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். உள்ளே போடுறாங்களா, உள்ளே குறைதான், ட்ரெயின் உள்ளே போதான், மேலே பறக்க போதான்னு இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே உலகம் முழுக்க நடந்துருச்சு. பறக்கும் ரயில் பறந்துக்கிட்டு இருக்கு. 300 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற ரயில்லாம் ஜப்பான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. புல்லட் ட்ரெயின்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை நம்ம இன்னும் 100 தொடர்றதுக்கு கஷ்டத்தில் இருக்குது. அதில் இப்போ பட்ஜெட்டுன்னு ஒன்று போட்டாங்கன்னா, பட்ஜெட்டை போட்டால் நம்ம நாட்டில் ஆளுங்கட்சி போட்டால் எதிர்கட்சி போகிறான், அது ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறது. எதிர்கட்சி போட்டால் ஆளுங்கட்சி அது எதுவுமே இல்லை. அவங்க ஒருத்தனை ஆகான்னு பாராட்டுறது. இப்படித்தான் நம்ம நாட்டு பட்ஜெட்டை பற்றி பேசுவாங்க. இருந்தாலும் நம்ம நாட்டில் இந்த ட்ரெயின் இன்னும் பல இடத்துல அந்த கிராசிங்னு ஒன்று வைப்பாங்க. இன்னும் கிராஸ் பண்ண தெரியாமே ஆளு விழுந்துடுறான். அதில் ட்ரெயின் வருமே என்னென்னு போகாமல் வண்டியை கொண்டு நிறுத்திக்கிட்டு அதில் ரயில்வே கிராசிங்கில் வந்து வண்டியை அடிபட்டுக்கிட்டு இப்படி இருக்கிற நாடு நம்ம நாடு. முதல்ல ட்ரெயின் விட்டு இந்த ரயில்வே கேட் இருக்குது பார்த்தீங்களா. ரயில்வே கேட்டுன்னு ஒன்று ஏன் போட்டிருக்கான்னா, ஏன் அவன் ட்ரெயின் ஆளுக போயிடக்கூடாது தானே கேட் போட்டான். அது கேட்டு போட்டு அவர் கீப்பர் ஒன்று, கேட் கீப்பர்னு ஒரு போஸ்டிங் கொடுத்து ஆமாம் வச்சுருக்காங்கல்ல, கொடியை காட்டுவாங்க கரெக்டாக அந்த இடத்துல போகணும்ல. நம்மளால் அந்த காலத்தில் சொல்லியிருக்கான், ஏன்டா கேட்டு ஒன்று போடுறாங்கன்னு. வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்ச மிருகம் திடுன்னு வருதான். இந்த கேட்டை பூட்டலைன்னா ஊருக்குள்ளே பொத்துக்கிட்டு வந்துருமா. அது ரூட்டு மாதிரி ஊருக்குள்ளே வந்துருமா. அதான் பூட்டி வச்சிடறாங்க அப்படின்லாம் ஒரு பெரிய கதை உண்டு. ஆனால் இன்றைக்கும் உலகத்தில் பார்க்குறதுக்கு அழகான ஒன்று என்னென்னா, குழந்தைகளுக்கு ரொம்ப அழகாக இருக்கிறது எதுன்னா 3 விஷயந்தான். ஒன்று கடல், இன்னொன்று யானை, 3வது ட்ரெயின். இன்னும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னாவே மனநிலையாக வேறையாக மாறும். ட்ரெயினில் போகிறது வேறு மாதிரி இருக்கும். அதில் போய் நம்ம சீட்டை பிடிச்சி உட்காந்து போய் பயணம் வெளியில் இன்னும் பார்க்கையில் இது 3 வந்து என்றைக்கும் தெவிட்டாத அழகு. இல்லை, எல்லாத்துக்கும் பிடிச்ச பயணமும் ரயில் பயணம் தான். ரயில் பயணம் தான். அதில் இப்போ என்னடான்னா பட்ஜெட்டை போட்டாங்களா, நம்ம மாநிலத்துக்கு எதுவுமே இல்லை. 10 புது ரயிலுங்கிறாங்க. ஆமாம், அது சில ரயில் இன்னும் தோண்டி போட்டு போடாமே இருக்கு, பாதை வேற. ஏற்கனவே அறிவிச்ச ரயிலாம் வந்துருச்சா நமக்கு தெரியுமா? வருஷம் அறிவிப்பாங்க. நம்ம இன்னும் ஏறி போனால் தானே. ஏறி போகிற ஆள் அன்னைக்கு கேட்பான், விடுறேன்னு சொன்னாங்க விடல, அதோட அவன் போயிடுவான், அவன் விட்டுருவான். அதையும் அப்படி தான் அறிவிப்பாங்க. ஆனாலும் 10 ரயில் புதுசாக விடுறேன்னு இருக்காங்க. இதெல்லாத்தையும் விமர்சனம் இதெல்லாம் தாண்டி கிண்டல்லாம் தாண்டி இந்திய ரயில்வே துறை பெரிய பொதுத்துறையாக வளர்ந்துருக்குது. அதில் இன்னைக்கு அந்த ரயில்வே இல்லைன்னு வச்சுங்க, அவன் என்ன ஆவான். அவன் நீங்கள் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் பாருங்கள், கஷா பிஷான்னு எங்கே போகிறான் எங்கே வாரான். ஒரு ட்ரெயின் வந்து நின்றுச்சுன்னா, ஒரு பெரிய எழுத்தாளர் சொன்னார், ஒரு ரயிலில் வந்து நின்றுச்சுன்னா ஒரு ஸ்டேஷனை விட்டு நின்று இறங்கி போகிறதுங்கிறது வந்து ஒரு ட்ரெயின் நின்றுச்சு போனதுங்கிறது ஒரு செய்தி. ஆனால் அதுக்குள்ளே நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் அதோட பிரியும், அல்லது நூற்றுக்கணக்கான குடும்பம் அன்னைக்கு தான் சேரும். 100கணக்காக பிரிவாங்க, 100கணக்காக சேருவாங்க. எவ்வளோ பெரிய கதைகள் இருக்குது அதுக்குள்ளே. ஒவ்வொரு கேரக்டருக்குள்ளேயும் என்னென்ன கதைகள் இருக்குது அப்படி ஒவ்வொரு ரயில்லையும் இருக்குது.
அந்த ரயிலை எப்படியாவது அங்கிட்டு இங்கிட்டு தனியாட்ட கொடுத்துக்கணும்னு பார்க்குறாங்க, முடியலை. அது ஒன்று தான் இந்திய நாட்டோட பெரிய பொதுத்துறையாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதுக்குன்னு தனி பட்ஜெட் போடுற ஒரே நாடு இங்கே தான். ஒரு துறைக்குன்னு பட்ஜெட் போடுற அளவுக்கு ஒரு பெரிய பொதுத்துறையாக இருக்கிற நாடு நம்ம நாடு. பட்ஜெட்டில் நல்லதா கெட்டதான்னு பேசுகிறதுக்கு 1000 பேர் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ரயில்வே துறையை விட விட்டு கொடுக்க முடியாது. அது பெரிய மிகப்பெரிய பொதுத்துறை. அதை பயன்படுத்துறதுங்கிறதும் பெருகிட்டு தான் இருக்குது. அதை நம்ம பட்ஜெட்டுன்னு போடுறதெல்லாம் நமக்கு பெருமை தான் நடக்குது. ஒவ்வொரு மினிஸ்ட்ரி ஒவ்வொரு ஆட்சிக்கு அந்த மாதிரி அவங்க போட்டுக்குவாங்க. நம்மளும் அதில் ஏறி உட்காந்துட்டு போய்க்க வேண்டியதான். வெள்ளித்திரையில் துள்ளி ஓடுற பல நடிகர் நடிகைகளுக்கு முகவரியா இருந்தவர், அடையாளம் காட்டினவர், கேமராவில் கதை சொல்லி படத்தில் கதை சொல்லி இப்போ உண்மை கதையா மாறி போயிருக்காரு பாலு மகேந்திரா. திரையுலகம் கலையுலகம் எல்லாம் அஞ்சலி இரங்கல் வருத்தம் தெரிவிக்கிற வேலையில நாமளும் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்துறது கடமை இல்லையா? பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருக்கின்றதென்பது மெய்தானே. இந்த பாடலை படமாக்கின பாலு மகேந்திரா திரையுலக கனவுகளுக்கு உயிர் வடிவம் கொடுத்தவர். கலை உலகமே கலங்கி போயிருக்கு பாலு மகேந்திராவின் பயணத்தால. சினிமாவை காதலிச்ச இயக்குனர் பாலு மகேந்திராவின் ஒளிப்பதிவும் நமக்கு கதை சொல்லும். ஏட்டி கருப்பி, இவங்கெல்லாம் உன் கூடவே இருப்பாங்கன்னு நினைப்பான். வெக்க படைச்சது அதாவது பறந்துடும். நீ மட்டும் நிற்பேன். அவரோட கேமரா வசீகர கவிதைக்கு இணை எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். ட்ரெயின்ல வந்தீங்க? ஸ்டேஷன்ல இருந்து பஸ்ல ஒரு லெட்டர் போட்டிருந்தா ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேன்ல. இலங்கை மட்டக்களப்புல பிறந்த பாலு மகேந்திரா தன்னோட வாழ்க்கையில இலங்கை தமிழர் பிரச்சனைய பத்தி காட்சிப்படுத்தவே இல்லைன்னு அவரோட ரசிகர்கள் கேட்டப்போ எல்லாம் வியாபாரமா இருக்கிற திரையுலகத்துல உண்மையை சொல்ல முடியுமான்னு எதிர்கேள்வி கேட்டு திகைக்க வச்சாரு. அவரோட படங்கள் ஒவ்வொன்றும் திரையுலக கலைஞர்களுக்கு பாடமா இருக்கும். எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் மாதிரி பாலு மகேந்திரா படம்னு பேர் சொல்ல வச்ச இயக்குனர். பலருக்கும் அடையாளத்தை உருவாக்கின பாலு மகேந்திரா நடிகர்களையும் இயக்குனர்களையும் ஒளிப்பதிவாளர்களையும் செதுக்கி செதுக்கி உருவாக்கி கொடுத்திருக்காரு. தமிழ் திரையுலகம் தனது பயணத்துல ஒரு சிறப்பை இழந்து தவிக்குது. கேமரா கவிஞனுக்கு நமது அஞ்சலி. ஊர் உலகமெல்லாம் சுற்றி திரிஞ்சு நாட்டு நடப்பு கைகலப்பு கலகலப்பு சந்திப்பு ஓட்டு உறவு கூட்டு குழம்பு குழப்பம் தீர்வு அத்தனையும் ஆள் அகல ஆராய்ச்சி நாங்கள் கொண்டு வந்தோம். நீங்களும் அமர உட்காந்து நாட்டில் நடந்த அருமை பெருமை எல்லாம் சிரிப்பா சிரிச்சு பார்த்து ரசிச்சிருப்பீங்க. அடுத்த பேப்பர் தோசையில மிச்சம் சச்சம் சர்க்கிளோட வந்து சந்திக்கிறோம். நீங்களும் காத்திருங்க. சொல்ல சொல்ல விரியும் நல்லாதானே புரியும். நல்ல செய்தி தொல்லை செய்தி கொலை செய்தி கொள்ள செய்தி நாட்டு செய்தி வீட்டு செய்தி நாலாபுரம் நடத்தும் செய்தி. கொத்தமல்லி வாச